நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக சைக்காலஜி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதற்கு பாத்தீங்கன்னா 175 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது போக இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக 15,000 வினா விடைகள் இந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கு. ஸோ அதே மாதிரி ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை சேர்த்தோம்னா ஒரு 15,000, டோட்டலாக 30,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆனது நம்ம என்ன கொஸ்டின் பேங்கா கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் மெட்டீரியலா அந்த டெஸ்ட் குரூப்ல நீங்க பிராக்டிஸ் எடுப்பதற்கு ஏதுவாக நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த 175 தேர்வு என்பது டாபிக் வைஸா, அந்த டாபிக்ல இருந்து அடுத்த யூனிட் வைஸா அடுத்த திருப்புதல் தேர்வு. ஸோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி 40 வினாக்களையும் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையாக இதை நம்ம நினைச்சிருக்கோம், உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கோம். இந்த சூழ்நிலையில நம்மளுடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேருடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்கா தேவைன்னு சொல்லி பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்காக எல்லாத்தையுமே டோட்டலா கவர் பண்ணி முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக்கான கான்செப்ட். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு சைக்காலஜி பிளஸ் எஜுகேஷன், இந்த சைக்காலஜியா இருக்கட்டும், ஸோ அது மட்டும் இல்லாம எஜுகேஷனா இருக்கட்டும், ஸோ இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டுல இருந்து 2023. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி, அதே மாதிரி இதற்கு முன்பு நடைபெற்ற யூஜிடிஆர்பி, அதே மாதிரி பிஇஓ எக்ஸாம், டிஎன்டிஇடி, அதே மாதிரி சிடெட். ஸோ இதுல சைக்காலஜி எதுலலாம் உங்களுக்கு ஒரு டாபிக்கா இருக்குதோ அந்த டாபிக்கை ஃபுல்லா கவர் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை கவர் பண்ணி 2 தொகுதிகளாக நம்ம நினைச்சிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். முதல் தொகுதி 305 பக்கங்களை உடையதாக, சரியா, 1580 வினாக்களாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல உங்களுக்கு அதுலயே ஆன்சர் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். இந்த முதல் பகுதிங்கிறது டெட் எக்ஸாம தவிர்த்துட்டு மீறி இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஇஓ, சிடெட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நம்ம இதை என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல 305 பக்கங்களை உடையதாக முதல் தொகுதி. சோ இரண்டாவது தொகுதி சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல டெட் எக்ஸாம மட்டும் கான்செப்டா வச்சு, சரிங்களா, 1320 வினாக்கள் டெட் எக்ஸாம மட்டும் 2012 இருந்து 2022 டெட் எக்ஸாம டோட்டலா நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணி இங்க என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இப்ப பேப்பர் 1 எடுத்துக்கிற பட்சத்துல மொத்தம் 12 செட்டு கொஸ்டின், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 13 செட்டு கொஸ்டின், அதுல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். அதே மாதிரி சோசியல்ங்கிறது 12 செட்டு கொஸ்டின். 2012 இருந்து 2019 வரைக்கும் தேர்வுகள் பார்வை ஒரு 7 செட்டு கொஸ்டின். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1320க்கு மேற்பட்ட வினாக்களானது இங்க நம்ம நினைச்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தையும் அதே மாதிரி தமிழ் மீடியம்ங்கிற கான்செப்ட்ல டோட்டலா எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கோம். முதல் வால்யூம்ல உங்களுக்கு அதுலயே ஆன்சர் நம்ம குறிச்சிருந்தோம். ஸோ இந்த வால்யூம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம், கடைசியில பாத்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம்.
சோ கடைசியில ஒவ்வொரு எக்ஸாமுக்கான டாபிக்கோட கடைசியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆன்சர் கொடுத்திருக்கோம். இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சோ இதுல வந்து டிஆர்பி கொஸ்டின் போது சில கொஸ்டின் டெலிட்டர் கொஸ்டினா இருக்கும், சில கொஸ்டினுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சரா இருக்கும். எல்லாமே இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சோ முதல் தொகுதி என்பது 305 பக்கங்களும், இரண்டாவது தொகுதி 440 பக்கங்கள். மொத்தம் 2 தொகுதி நம்ம கொரியர் மூலம் அனுப்புறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது எப்படிலாம் டிஆர்பி வினாக்கள் கேட்டிருக்காங்க, அதுல நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்ங்கிற அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்முடைய சுபிக் லிவின் சார்பாக இதை தயார் பண்ணி தை திருநாள்ல இருந்து நம்ம கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல நீங்க சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலுக்கு, உங்களுடைய கொஸ்டின் பேங்குக்கு நீங்க இதை செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கின்ற பட்சத்துலதான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், டிஆர்பியோட கொஸ்டின் எப்படி இருக்கும், அதுல எந்த மாதிரியான வினாக்கள்லாம் இடம்பெற்று இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம டோட்டலா கிரியேட் பண்ணி பார்ப்பதற்கு, தொலை தூரமாக நம்மளை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த கொஸ்டின் பேங்க் ஆசிரியருக்கு ஓரிரு நாட்கள்ல கிடைக்கக்கூடிய வகையில நம்ம கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். சுபிக் லிவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இதனை குறித்த சந்தேகங்கள், விலைகள், உங்களுடைய தேவைகளை பதிவு செஞ்சுக்கலாம். சோ இது போன்று ஒவ்வொரு பகுதிக்குமே நம்ம கிரியேட் பண்றோம். 2025 அரசு பணிக்கான வழிமுறைகளை 1 by 1 நம்ம கிரியேட் பண்ணக்கூடியதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். தகவல்கள், சந்தேகங்களுக்கு சுபை குழுவோடு இணைந்தீர்கள். நன்றி நண்பர்களே.